வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்துன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன். அப்போ கீழே உங்களுக்கு டே டு டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 406 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் காப்பர் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்தது. 392 வரைக்கும் கீழே வந்துட்டு ஒரே ஷாட்டில் ரிகவர் ஆகிருக்கு. அப்படி இருந்தாலும் 406 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 406க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் தெளிவாக பையிங்க்கு போதான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மறுபடியும் இந்த காப்பர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும். 402 சப்போர்ட்டாக இருந்து 406க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தால் தான் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் என்ன நடந்தது பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 406க்கு மேலே மார்க்கெட் போகிற எந்த முயற்சியும் எடுக்கலை. தொடர்ந்து ப்ரைஸ் சரிவை சந்தித்து 402லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 402 வரைக்கும் வந்திருக்கு. 402 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி முதல்ல நடந்திருக்கு. இந்த 402 தொட்டோன்னு பாருங்கள், மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக்லாம் கொடுத்து இது சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. ஆனால் கடைசியாக 402 அதுக்கப்புறமா மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கப்புறம் 402 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறதுக்கு உண்டான எல்லா வழியும் எடுத்து மார்க்கெட் ஓரளவு கீழே வந்து 399 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 402 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அது முழுமையாக பலன் கொடுக்கல. ஏன்னா லாங் டேர்ம் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அது டவுன் ட்ரெண்டு தான் காமிச்ச காரணத்தினால செல்லிங்கே இதெல்லாம் சாதகமாக அமைஞ்சு மார்க்கெட் அடுத்தது சப்போர்ட் ஜோனான 397.60 வந்து தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து 402.2ல் க்ளோஸ் ஆகிருக்கு. 400.2ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல, புதிய லோவும் க்ரியேட் ஆகலை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாகவும் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட கம்மியாகவும் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்ம முழுமையான குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூல் வச்சு பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபுல்லாக நம்மளோட குட்வில் சார்ட்டிங் டூல் முழுமையான சார்ட்டிங் டூல் இது. ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து முன்னாடி நாள் மார்க்கெட் எல்லாமே பையிங்க்கு சாதகமாக காமிச்சது. ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே செல்லிங்க்கு சாதகமாக நம்ம சார்ட்டிங் டூல் காமிச்சிருக்கு. இதுக்காக தான் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம வீடியோ அனாலிசிஸை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும்னு நினச்சி வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு அறிகுறி கொடுத்துருக்கு. மார்க்கெட் வாங்குறத விட மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது அறிகுறி கொடுத்துருக்கு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை நம்ம கரெக்டான பொசிஷன்லேயே எல்லா இடத்துலையும் வச்சுருந்துருக்கு. தெளிவான இண்டிகேஷன் எப்போனா இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே 402 ஒரு அடிப்படையான இடமா வச்சு மூவிங் ஆவரேஜை விட்டு பிரேக் டவுன் ஆகிற சமயத்தில் ஒரு செல் இண்டிகேஷனும் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறப்ப தெளிவான எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல பையிங் இருக்குது, எந்தெந்த இடத்துல செல்லிங் இருக்குது அப்படின்றத டே ட்ரேடிங் அப்போ ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கு. இந்த 402க்கு மேலே இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டாக இதை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கும் அப்படின்றத முன்னாடியே இண்டிகேஷன் பண்ணி இந்த மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. அது பலன் கொடுக்காதனால மறுபடியும் ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்து மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. அதனால் 397.60 அப்படின்ற டார்கெட் ஜோன் வரைக்கும் நமக்கு காப்பர் மார்க்கெட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக க்ளோஸ் ஆனது 400.2 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னா, இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அதே இடத்துல தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்மளோட கவனமெல்லாம் மறுபடியும் 402ல் தான் இருக்க போகுது. 402 அப்படின்றத ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இதுக்கு முன்னாடி அடைஞ்ச லோ மற்றும் டார்கெட் ஜோன்ஸ் எல்லாம் ரீச் ஆகும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம கவனம் 402 மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 402ல் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 406 தொடுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். ஆனால் கவலையப்பட வேண்டாம். நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் எப்போவுமே உங்களை தெளிவான டைரக்ஷன்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.